தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் வகையில் பேசிய பிரதமர் மோடி தமிழர்களிடம் வெளிப்படையான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலம் பூரியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல திறவுகோல் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசியிருந்தார். பிரதமரின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான், அடிப்படை ஆதாரங்களின்றி 12 கோடி தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பிரதமர் பேசியிருப்பதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் போகிற போக்கில் தமிழர்கள் மீது திருட்டுப்படி சுமத்த நினைக்கும் பிரதமரின் பேச்சு அற்பத்தனமானது என்றும் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை பிரதமர் வெளிக்காட்டுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர் இனவெறுப்பை பிரதமர் காட்டியிருப்பது மிகவும் கீழ்த்தரமானது என்றும் சீமான் காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே தான் கடவுளின் தூதன் என பிரதமர் மோடி கூறியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள திமுக எம்பி ஆர் ராசா, கடவுள் இல்லை என பெரியார் ஏன் கூறினார் என்று இப்போதுதான் பலருக்கும் புரிகிறது எனவும் வாழ்க மோடி எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் பற்றி மோடியும் அமித்ஷாவும் அவதூறாக பேசியது குறித்து மன்னிப்பு கேட்காவிட்டால் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல அறையின் சாவிகள் தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டதாக விமர்சித்தார். மேலும் ஒடிசா மாநிலத்தை தமிழர்கள் ஆள நினைக்கலாமா என அமைச்சர் அமித்ஷாவும் பேசினார். இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தமிழர்கள் பற்றி அவதூறாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் ஒரு வாரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். இந்த நிலையில் காங்கிரசின் போராட்ட அறிவிப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, தங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை காங்கிரஸ் கட்சியினர் முன்பே அறிவித்தால் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என கூறியுள்ளார்.